ஹாய் ஐ மே 65 நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் தமிழ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன்னா, ஸோ இன்னைக்கு திரும்பியும் மறுபடியும் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க மோட்டிவேட் பண்றதுக்கு என்ன உங்களை நீங்க என்னென்ன பண்ணிக்குவீங்களோ அதை அப்படியே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஆம், எல்லாருக்குமே ஒரு சில சமயத்துல ஒரு டிப்ரெஷன் வரும், ஒரு சேட் வரும், ஒரு ஏதாவது ஒன்று சம்திங் ஹேப்பன்ட். ஸோ ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க டிப்ரெஷனா இருக்கையில என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ நம்ம அங்க வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து பார்க்குறவங்களுக்கும் எப்படிலாம் மோட்டிவேட் ஆயிக்கலாம். ஸோ லேர்ன் பண்றது இங்கிலீஷ் ஆக்சுவலா கத்துக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அது வந்து எப்படி ஓவர் கம் பண்றீங்க அப்படிங்கிறத லீவ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்களை பார்த்துருந்தோம். ஸோ தேர்டா பார்க்க போகிறது கொஸ்டின் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின், கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேக்குறது கன்ஃபர்மேஷன் கொஸ்டின். இன்ஃபர்மேஷன் கொஸ்டினா வாட் WH கொஸ்டின் சொல்லுவாங்க. இதை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டினை பார்க்க போறோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் எப்படி அமையுது அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். கோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் வெண்ட். ஸோ கோதர்னா அங்க போ அப்படின்னு அர்த்தம். ஸோ டிட் யூ கோதர் அப்படின்னா வந்து அங்க போனியா. ஸோ இந்த டிட் வந்துச்சுன்னா இங்க பாஸ்ட் டென்ஸ். மொத்தம் நீ டு யூ கோதர்னா நீ அங்க போறியா, டிட் யூ கோதர்னா நீ அங்க போனியா அப்படிங்கிறத மாறுது. ஸோ இந்த இடத்துல டிட் யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது எப்படின்னா வந்து டிட் பக்கத்துல டிட் பிளஸ் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப், அது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பா வரும். ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா மாதிரி. ஸோ இது இப்படிதான் ஒரு கொஸ்டின் அமைக்கிறோம். டிட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் அதோட ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் வரும். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கு. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதிரிலாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண அப்படின்னு அதுதான் உங்களுக்கு சிம்பிளா சொல்ல புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்குங்க. ஸோ புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். டிட் பிளஸ் சப்ஜெக்ட் மெயின் வெர்ப். ஆனா அந்த இடத்துல யூஸ் பண்றது எப்பவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பா தான் இருக்கணும். இப்ப கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். டிட் யூ கம் டு த லாஸ்ட் கிளாஸ். நீ வந்து லாஸ்ட் கிளாஸ்க்கு வந்தியா அப்படின்னு கேக்குறது. டிட் யூ கம் டு த லாஸ்ட் கிளாஸ். ஐ கேம்னா நான் வந்தேன், நீ வந்தியா அப்படின்னு கேக்குறது டிட் யூ கம் டு த நெக்ஸ்ட் கிளாஸ். டிட் யூ கம் டு த லாஸ்ட் கிளாஸ், அதாவது சாரி நெக்ஸ்ட் கிளாஸ்னு சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்னா ஒரு ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயம். ஸோ டிட் யூ கம் டு த லாஸ்ட் கிளாஸ், அதாவது போன வகுப்பிற்கு வந்தியா அப்படின்னு கேக்குறது டிட் யூ கம் டு த லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லாஸ்ட் கம் சொல்றதை விட கம் அண்ட் கோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றத, ஒரு கிளாஸோ ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை போய் நீங்க போய் அட்டன் பண்ண, நீங்க போனா அது என்ன அட்டன் சொல்லுவாங்க. அதை தான் இங்கிலீஷ்ல இருக்கு சொல்லுவாங்க அட்டன் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த போய் அங்க போய் சந்திக்கிறது, இல்ல அத போய் போய் அந்த அந்த அதுல அந்த விஷயத்துல கலந்து கொள்றதுன்னு சொல்லுவாங்க. அட்டெண்டன்ட் அப்படின்னா வந்து அட்டென்ட் அப்படின்னா வந்து கலந்து கொள்றதுல, அட்டெண்டன்ட் அப்படின்னா வந்து நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது. டிட் யூ அட்டெண்ட் த லாஸ்ட் கிளாஸ், நீ வந்து லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணியா. இது தாண்டி அது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஒரு ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு கிளாஸா இருக்கட்டும், ஒரு கோர்ஸா இருக்கட்டும், ஒரு பார்ட்டியா இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம போய் அட்டன் பண்ண போறோம். ஸோ அதை என்னென்ன யூஸ் பண்ணுவோம், கம்முன்னு சொல்லாம அட்டன் பண்ணியா அப்படி கேட்குறோம்ல. டிட் யூ அட்டன் த லாஸ்ட் கிளாஸ், டிட் யூ அட்டன் த மேரேஜ், டிட் யூ attend the interview, did you attend the function, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்குன்னா did attend அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். attend அப்படிங்கறத மெயின் verb. ஸோ attended அப்படின்னா வந்து பாஸ்ட், அதாவது மெயின் வெர்போட பாஸ்ட் டென்ஸ். பையோட பாஸ்ட் டென்ஸ் பாட்னு சொல்லுவாங்க. ஸோ பை பாட். டிட் யூ பை எனிதிங், நீ ஏதாவது வாங்குனியா அப்படின்னு கேட்குது. டிட் யூ பை எனிதிங், ஏதாவது வாங்குனியா. டிட் யூ பை எனிதிங், டிட் ஹி கம் ஆன் டைம், நீ கரெக்டான டயத்துக்கு வேணா. அதுக்கு நம்ம வந்து சில பேர் கரெக்டான டயத்துக்கு வேணும் சொல்லலாம். இது வந்து ஆன் டைம் போட்டாவே போதும், அந்த டயத்துக்கு கரெக்டா வந்தியா அப்படிங்கிறது தான். கரெக்ட் டைம் போட தேவையில்ல. டிட் ஹி கம் ஆன் டைம், அவன் வந்து கரெக்டான சரியான நேரத்திற்கு வந்தானா. டிட் ஹி கம் ஆன் டைம், அவன் வந்து கரெக்டான சரியான நேரத்திற்கு வந்தானா அப்படின்னு சொல்றது. டிட் ஹி ரீச் தேர் ஆன் டைம், அவன் வந்து கரெக்டான நேரத்துக்கு அங்க வந்தானா அப்படின்னு கேட்கறல. ரீச் தேருக்கு பதிலா நம்ம ரீச்னு கீச்னு சவுண்ட் வரனால இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கெட் யூஸ் பண்ணலாம். டிட் யூ கெட் தேர் ஆன் டைம், டிட் யூ கெட் தேர் ஆன் டைம், அதாவது நீங்க சரியான நேரத்துக்கு வந்தியா, சரியான நேரத்துக்கு அங்க போனியா. டிட் யூ கெட் தேர் ஆன் டைம், அவன் சரியான நேரத்துக்கு போனான். டிட் யூன்னு சொன்னா நீங்க, டிட் ஹி அப்படின்னா வந்து டிட் ஹி கெட் தேர் ஆன் டைம், அவன் வந்து சரியான நேரத்துக்கு அங்க போனானா, வந்தானா. டிட் ஹி கெட் தேர் ஆன் டைம், அவன் சரியான நேரத்துக்கு வந்தானா அப்படி சொல்றது.
கேட்கறது, ஒரு கொஸ்டினா கேட்கறது. Did you receive my invitation? Receive அதோட past tense தான் received. Did you receive my invitation? என்னோட invitation உனக்கு கிடைச்சதா அப்படின்னு கேக்குறோம். Did you receive my invitation? இதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா get யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி get வந்து இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப விஷயம். ஸோ இது கெட்டு குழப்பம். ஸோ அதுக்கு பக்கத்துல என்ன வார்த்தை வருதோ அதை பொறுத்து தான் மாறும். Did you receive my invitation? ஸோ ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அது வந்து பெற்றுக்கொண்டாய் அந்த மாதிரி மீனிக்கும். ஸோ தேர் அங்க இங்கன்னா வந்து நீ போய் சேர்ந்தியா அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்திருந்தோம். Did you receive my invitation? என்னோட இன்விடேஷன் உனக்கு கிடைச்சதா? Did you get my invitation? என்னோட இன்விடேஷன் உனக்கு கிடைச்சதா? ரெண்டுமே சேம் தான். இதுல உங்களுக்கு எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ I got your invitation அப்படின்னா வந்து உங்களோட இன்விடேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றது. I got your invitation. Did பக்கத்துல ஒரு சப்ஜெக்ட் அண்ட் இதுக்கு பக்கத்துல ஒரு verb வரும். ஸோ அந்த verb வந்து present tense verb வரும். present tense verb தான் வரும். ஸோ இதை மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸ். Did you get my greetings? greetings கிடைச்சதா? என்னோட greetings கிடைச்சதா? Did you get my email கிடைச்சதா? என்னோட ஃபோன் அதாவது என்னோட டெக்ஸ்ட் மெசேஜ் கிடைச்சதா? Did you get my message? அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து டிட் பக்கத்துல கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எதுனா வந்து ரிசீவ்க்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீச்சுக்கு பதிலாகவும் கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துல வர வார்த்தையை பொறுத்து அது டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். ஹி கேம்னா ஹி கேம் கியர்னா அவன் இங்க வந்தான். ஹி டின்ட் கம் கியர் அப்படின்னா வந்து அவன் இங்க வரல. ஒரு நெகட்டிவா மாத்தில அந்த டிட்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்மு தான் வரும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் verb தான் வரும், பாஸ்ட் டென்ஸ் verb வராது. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு நெகட்டிவா சொல்லல ஹி டின்ட் கம் ஹியர், அவன் வரல இங்க. அவன் வந்தானா அப்படின்னா டிட் ஹி கம் ஹியர், அவன் வந்தானா, அவன் வரலையா, டிடின்ட் சொல்லலாம், டின்ட்னு சொல்லலாம். ஸோ டிடின்ட்னு சொல்லலாம், ஒரு உச்சரிப்பு ஒரு மாதிரி இருந்தா டின்ட்னு கூட சொல்லலாம். டின்ட் ஹி கம் ஹியர், டின்ட் ஹி கம் ஹியர், அவன் இங்க வரலையா. டிட் ஹி கம் ஹியர் அப்படின்னா வந்து அவன் வந்தானா, டின்ட் ஹி கம் ஹியர்னா அவன் இங்க வரலையா அப்படின்னு சொல்றது. கோவோட பாஸ்ட் டென்ஸ் ஒரு எப்படி ஒரு ஆர்டர் வைஸா மாறுது பாருங்க. ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் அது எப்படி நெகட்டிவா மாத்தையில எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஸோ அதுவே கொஸ்டினா மாத்தையில என்னவா மாறுதுன்னு பாருங்க. ஸோ இந்த மூணுக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் verb தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒன்றுக்கு மட்டும் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ் verb யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு பாஸ்ட் டென்ஸ் விட ப்ரெசன்ட் டென்ஸ் verb தெரிஞ்சாவே மேக்ஸிமம் அதிகமாகவே பேசிடலாம். ஸோ கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். ஐ வெண்ட் தேர் அப்படின்னா வந்து நான் அங்க போனேன். தே வெண்ட் தேர்னா அவங்க அங்க போனாங்க அர்த்தம். தே வெண்ட் தேர் அப்படின்னா அவர்கள் அங்கே போனார்கள், முடிஞ்சிருச்சு. ஸோ தே கோ தேர்னா அவங்க அங்க போனாங்க, வழக்கமா போறாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ தே வெண்ட் தேர் அப்படின்னா வந்து அவங்க போனாங்க அப்படின்னு அர்த்தம். தே டிடன்ட் கோ தேர், அவங்க போலையாங்க, அவங்க அங்க போகவில்லை. தே டிடன்ட் கோ தேர், தே டிடன்ட் கோ தேர், அவங்க அங்க போல. தே டிடன்ட் கோ தேர், அவங்க அங்க போகல. தே டிடன்ட் கோ தேர், they didn't go there, அவங்க அங்க போலையா. அதே மாதிரி did they go there, அவங்க அங்க போலையா. did they go there, அவங்க அங்க போலையா. did they go there அவங்க அங்க போனாங்களா அப்படி கேக்குறேன். didn't they go there, அவங்க அங்க போலையா அப்படிங்கிற. didn't they go there, didn't they go there, didn't they go there, didn't they go there, didn't they go there. இது எப்படி வேணாலும் சொல்லலாம். didn't சொல்லலாம், இல்ல didn't சொல்லலாம், did not கூட சொல்லலாம். ஸோ இது ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்தவரை நிறைய விஷயத்த முழுங்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து யாருனாலையுமே கரெக்டா இங்கிலீஷை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழே நம்ம நிறைய விஷயங்களை மென்னு முழுங்கி தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேற, ரிட்டன் இங்கிலீஷ் வேற. யாராலுமே கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வரல. ஸோ பண்ணலாம், பட் அது வந்து சில ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்பீடா பேசல அந்த வார்த்தைகள் எல்லாமே வார்த்தைகள் ஒரு வார்த்தை கூட சேரையில அது வந்து சுருங்கும். ஸோ அது டின்ட்னு யூஸ் பண்ணலாம், டின்ட்னு யூஸ் பண்ணலாம், டிடன்ட்னு யூஸ் பண்ணலாம், இல்ல அதை டிட் நாட்னு கூட யூஸ் பண்ணலாம். didn't they go there, அவங்க அங்க போறது இல்லையா அப்படின்னு சொல்றது. ஸோ இதே மாதிரி ரெயின் இதுக்கு முன்னாடி ரெயின்னா வந்து மழை பெய்யுறது, ரெயின் அப்படின்னா மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க, பெஞ்சது அப்படின்னு சொல்றது. it rained here last night, இங்க வந்து மழை பெஞ்சது இல்ல போன நேத்து நைட்டு எனக்கு மழை இங்க பெஞ்சது. it rained here today. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா இந்த இட்டுக்கு என்ன மீனிங்னா ரெயின்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த இட்டு யூஸ் பண்றோம். இந்த இட்டுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் ரெயின், அதாவது மழை பெய்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஏன்னா வந்து முன்னாடியே பார்த்திருந்தோம் ரெயின் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்குள்ள. it didn't rain here last night. இந்த இடத்துல ரெயின் வரும். ஸோ மறந்துட்டேன் நான் போடுறதுக்கு, இது ஒரு என்னோட டைப்பிங் மிஸ்டேக் தான். ஸோ ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, RAIN. ஸோ it didn't rain here last night, இங்க மழை பெய்யலையா அப்படிங்கிறது. it didn't rain here last night,
இங்க மழை பெய்யலையா அப்படின்னு கேட்கறதுக்கு. இதுவே ரெயின் மழை பெஞ்சுதா, டிட் இட் ரெயின் தேர், இங்க மழை பெஞ்சுதா, இங்க மழை பெய்யலையா அப்படின்னு கேட்கறதுக்கு டிடன்ட் இட் ரெயின் தேர், இங்க அங்க மழை பெய்யலையா அப்படின்னா டிடன்ட் இட் ரெயின் தேர், அங்க மழை பெய்யலையா, டிட் இட் ரெயின் தேர் அப்படின்னா அங்க மழை பெஞ்சதா, டிடன்ட் இட் ரெயின் தேர் அப்படின்னா வந்து அங்க மழை பெய்யலையா அப்படி கேட்கறது. சேயோட பாஸ்ட் டென்ஸ் என்னதுன்னா செட்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ செட் அப்படின்னா நான் சொன்னேன், சி செட்னா அவ சொன்னா, அவ சொன்னா அப்படின்னு சொல்றேன், சி செட். சி டிண்ட் சே எனிதிங், அவ எதுவுமே என்கிட்ட சொல்லல, சி டிண்ட் சே எனிதிங், இப்போ வரைக்கும் எனக்கு அவ எதுவுமே சொல்ல, சி டிண்ட் சே எனிதிங், எதுவுமே சொல்ல. அவ ஏதாவது சொன்னாலா, டிட் he say anything, did he see anything, did he see, did say, ஓ சாரி இது எனக்கே குழப்புது, did she say anything, அவ ஏதாவது சொன்னாலா, did she say anything, அவ ஏதாவது சொன்னாலா, did she say anything, அதாவது did she say anything, did she say anything அப்படி அவ ஏதாவது சொன்னாலா அப்படி கேட்கறதுக்கு, இப்படி அவ எதுவும் சொல்லலையா, didn't she say anything, didn't she say anything, அவ எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்கறதுக்கு didn't யூஸ் பண்றோம். ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைக்கிறது, ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைக்கிறது, நெகட்டிவ் கொஸ்டின் அமைக்கிறது, அதாவது கன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைக்கிறது, ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து டெல், இது சேனாலும் சொல்லணும்னு அர்த்தம், டெல்னாலும் சொல்லணும்னு அர்த்தம். இது டிஃப்ரெண்ட் என்னன்னா வந்து சேக்கு பக்கத்துல டூ போட்டு தான் ஒருத்தவங்க நான் சொன்னேன், ஐ டெல் ஹிம் அப்படின்னா வந்து நான் சொன்னேன் அப்படின்னா, ஐ சே டு மீ, அதாவது சி சே டு மீனா அவ என்கிட்ட சொன்னா, இந்த டூ சேர்க்கணும். பட் இந்த இடத்துல நம்ம வந்து டூ வே சேர்க்க வேணாம் டெல்ல யூஸ் பண்றதுனால. ஸோ ஹீ டோல்டு மீ அப்படின்னா வந்து அவ என்கிட்ட சொன்னா, ஹீ டிண்ட் டெல் மீ, அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லல, டிட் ஹீ டெல் மீ எனிதிங், ஏதாவது என்கிட்ட சொன்னானா, டிட் ஹீ டெல் மீ எனிதிங், ஏதாவது டிட் ஹீ டெல் மீ எனிதிங், ஏதாவது அவன் சொன்னானா, டிட் ஹீ டெல் மீ எனிதிங், ஏதாவது அவன் என்கிட்ட சொல்லலையா, டிட் ஹீ டெல் மீ, அவ ஏதாவது அவன் வந்து எதுவும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறேன். டிட் ஹீ டெல் மீனா என்கிட்ட ஏதாவது சொன்னானா, டிட் ஹீ டெல் மீ உன்கிட்ட ஏதாவது சொல்லலான்னு கேட்கறது, டிட் ஹீ டெல் மீ என்கிட்ட ஏதாவது சொல்லனா. ஸோ டிட் ஹீ டெல் யூ அப்படின்னு சொல்லலாம், டிட் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா, அவன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எது டிட் ஹீ டெல் மீ, அவன் என்கிட்ட ஏதாவது சொன்னானா, அவன் என்கிட்ட சொல்லலையா, டிட் ஹீ டெல் மீ எனிதிங், எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்கறது. இது அப்ளையோட பாஸ்ட் டென்ஸ் அப்ளைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சி அப்ளைட் ஃபார் த ஜாப், அவ வந்து அப்ளை பண்ணிருக்கா, ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கா. சி டிண்ட் அப்ளை ஃபார் த ஜாப், அவன் ஜாபுக்கு அப்ளை பண்ணல. ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸா இருந்தது, இங்க டிட் வந்தனால இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் தான் வரும். ஸோ டிட் ஷி அப்ளை ஃபார் த ஜாப், அவ அப்ளை பண்ணிருக்காளா ஜாபுக்கு, டிண்ட் ஷி அப்ளை ஃபார் த, அவ அப்ளை பண்ண ஜாபுக்கு, டிண்ட் ஷி அப்ளை ஃபார் த ஜாப். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைக்கிறது, ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் என்ன WH கொஸ்டின் எப்படி அமைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பி கேட்டு பாருங்க. ஸோ மேபி உங்களுக்கு புரியலாம். ஏன்னா வந்து நான் மேக்ஸிமம் நான் இப்போ உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக மேக்ஸிமம் எஃபர்ட்லாம் போடுறேன். பட் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் லீவ் பண்ணலாம். ஸோ என் மேல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்க ஒண்ணுமே பயப்படாம நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் அதை அடுத்த வாட்டி நான் வந்து திருத்திக்கொள்ள என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்துமே நான் பண்றேன். ஓகே, இதுல வந்து நெக்ஸ்டா பார்க்க போறது அது ஒரு டோல்டு பார்த்துருந்தோம். ஸோ திரும்பி அதை ரீகால் பண்றேன். ஹீ டோல்டு மீ அப்படின்னா வந்து அவன் என்கிட்ட சொன்னான். ஹீ டிட் டெல் மீ, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லல, அவன் என்கிட்ட ஏதாவது சொன்னானா அப்படிங்க. டிட் ஹீ டெல் மீ எனிதிங், ஏதாவது எனிதிங், டிட் ஹீ டெல் மீ ஏதாவது சொன்னானா, டிட் ஹீ டெல் மீ என்கிட்ட சொன்னானா, டிட் ஹீ டெல் மீ அவன் என்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கறது. அப்ளையோட பாஸ்ட் டென்ஸ் தான் அப்ளைட். ஸோ லாஸ்டா உள்ளதை மட்டும் நம்ம ரீகால் பார்த்துட்டோம். ஸோ ஷி அப்ளைட் ஃபார் த ஜாப், அவன் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கா. ஷி டிட் அப்ளை ஃபார், அவன் இன்னும் ஜாபுக்கு அப்ளை பண்ணல. டிட் ஷி அப்ளை ஃபார் த ஜாப், டிட் ஷி அப்ளை ஃபார் த ஜாப், அவ ஜாபுக்கு ஏதாவது அப்ளை பண்ணிருக்கா. டிட் ஷி அப்ளை ஃபார் த ஜாப், அவ ஜாபுக்கு எதுவும் அப்ளை பண்ணலையா. when did she apply for the job, அவ எப்ப அப்ளை பண்ணா ஜாபுக்கு அப்படின்னு கேக்குறது. இந்த மாதிரி WH கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ இது வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாம் ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, ஒரு கன்ஃபர்மேஷன் கொஸ்டின்ல எப்படி பாசிட்டிவ் கொஸ்டின் அமைக்கிறது, இது எப்படி நெகட்டிவ் கொஸ்டின் அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஒட்டு மொத்தமா கிட்டத்தட்ட பார்த்து முடிச்சிட்டோம். இனிமேல் லாஸ்டா இருக்க ஒண்ணுன்னா வந்து அது WH கொஸ்டின் மட்டும் தான். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு அவ்வளவுதான். This is A65. Thanks for watching this video. Have a nice day. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா
கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இல்ல என் மேல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் லீவ் பண்ணுங்க.